வணக்கம். என் பேர் கு வேணுகோபால். எல்லாரும் பல பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஆல்பத்துல பாட்டு எழுதுறதுக்கும் சினிமாவில் பாட்டு எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு. ரொம்ப வித்தியாசம் இல்லை. நீங்க சினிமாவில் பாடல் எழுதுறன்றது நீங்க நதியில படகுல போற மாதிரி, இங்கிட்டும் கரை அங்கிட்டும் கரை, அதுக்குள்ளதான் நீங்க படகு விடணும். அதாவது தயாரிப்பாளர் விரும்புறதும் அந்த டைரக்டர் சொல்றதும் அவங்க விரும்புறது கேட்டாப்புல தான் நீங்க பாடல் எழுதி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். ஆனா நீங்க ஆல்பம் செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கடலுக்குள்ளேயே படகு விடுற மாதிரி. நான் அப்படிதான் ரொம்ப பெருமையா இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய காலமெல்லாம் ஆல்பம் நானே தயாரிச்சு நானே வெளியிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு முழு சுதந்திரம் இருக்கு. நான் தான் சூஸ் பண்ணேன் எந்த பாடலை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நானே தேர்ந்தெடுத்தேன். இதுவே நான் இன்னொரு ப்ரொடியூசர் கூட வேலை செஞ்சிருந்தேனாக்கா நான் முழுசா பேசிருக்க முடியாது. எல்லாரும் அந்த ஒன் விஷன் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிட முடியாது. அவங்க தான் எனக்கு மீண்டும் மீண்டும் ஆல்பத்துல அந்த இதயம் தேடும் தேடல், மீண்டும் மீண்டும் ஓயாமல் பாடல அவங்க சொல்லிட்டாங்க. மீண்டும் மீண்டும் ஆரம்பிக்கணும் சார், நீங்க பூந்து விளையாடுங்க, காதல் பாட்டா இருக்கணும்னு. அதே மாதிரி இதயம்ன்ற பாடல் இருக்கணும் சார், இதயம்னு தலைப்பு வரணும் சார், அதுக்கு அது அந்த தலைப்புல நீங்க ஒரு பாடலை எது வேணாலும் எழுதுங்க அப்படின்னாரு. திலீப் வர்மன் சொன்னாரு இதயம் தேடும் தேடல் பாடலுக்கு. அப்ப நான் சொன்னேன், அது நான் ஒரு தத்துவ பாடலா எழுதுட்டேன் அப்படின்னு. திலீப் சொன்னாரு, வேண்டாம் சார், நம்ம யாரும் திருத்த வேணாம், பெரிய அளவுக்கு தத்துவம் எல்லாம் பேசிடாதீங்க, சிம்பிளா இருக்கட்டும். அப்பயும் நான் பேசினேன், இலங்கை தமிழர்களுக்காக, உலக அமைதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக லைட்டா தான் பேசினேன். நான் அந்த பாடல் எனக்கு வெற்றி கொடுச்சு. அதுதான் சொல்றேன், ஒரு படைப்பாளனா ஒரு கவிஞனா இருந்தாக்கா நீங்க சொந்தமா புத்தகத்தை எழுதுற மாதிரி தான் பாடலும். நீங்க சொந்தமா தான் வெளியிடணும், நீங்க சொந்தமா தான் தயாரிக்கணும். அப்பதான் நீங்க லிஸ்ட் போட முடியும். 12 பாடலா ஒரு ஆல்பத்துக்கா என்னென்ன பாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணலாம். அந்த வகையில இன்னைக்கு பாருங்க, நான் ரொம்ப பெருமையா சொல்றேன். பாடல நாட்டுப்பற்று பாடல் கொடுத்துருக்கேன் மலேசியாக்காக. 2வது நான் கண்ணதாசனுக்கு பாடலை நான் ரிமிக்ஸ் பண்ணியிருக்கேன். 3வது காலமெல்லாம் இளைஞர்களுக்காக நான் பேசியிருக்கேன். 4வது டப்பாங்குத்து பாட்டுல நான் பேசியிருக்கேன், மானாமதுரன்ற பாடல். அப்புறம் ஒரு சீன பாட்டு கொங்சி பாச்சாயன் சைனீஸ் நியூ இயர் சாங் அப்படியே மாத்தி தமிழ்ல கொடுத்துருக்கேன். அப்புறம் எண்ணங்களேன்ற பாடல்ல கலைஞர்களோட பிரச்சனையை நான் பேசியிருக்கேன். அதுல கீதார்லாம் ரொம்ப பெரிய அளவுல பேசப்படும். பிறகு உலக அமைதிக்காக 10 கலைஞர் 10 பாடல் சேர்ந்து ஒரு பாடலை பாடியிருக்கான், ஆளுக்கு 2 வரின்னு சொல்லி. அதுல திலீப் வர்மன் பாடியிருக்காரு, அசோகன் பாடியிருக்காரு, நான் பாடியிருக்கேன், விநாயக சாகரம் பாடியிருக்காரு, விஜயகுமார் பாடியிருக்காரு, மெத்யூ பாடியிருக்காரு, இப்படி டிஸ்கோ வேலுன்றவர் பாடியிருக்காரு, நாகராஜன் பாடியிருக்காரு. நிறைய பேர், நாங்க 10 பேர் சேர்ந்து பாடியிருக்கோம். அது ரொம்ப பெருமையான, அது எனக்கு பிறந்த என்ன மட்டில் எனக்கு அது சாதனை பாடல் தான் சொல்லணும். அப்படி விதவிதமான பாடல் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஆல்பம்ல. பாடல் கேட்கறவங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆல்பத்துல பாடல் கொடுக்கும் போது அத்தனை பாடல், ஒவ்வொரு பாடலும் வித்தியாசமா இருக்கும். எல்லாத்தையும் காதல் பாட்டு கொண்டாந்து கொட்டக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டாந்து ரேப் கொட்டக்கூடாது. அதுல எல்லா விதமும் எல்லா அம்சமும் அதுல இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, என்னோட இந்த ஆல்பத்துல காலமெல்லாம் ஆல்பத்துல 70s உள்ளவங்களையும் நான் பெரும்படுத்திருக்கேன், 80s உள்ளவங்களுக்கும் நான் பாட்டு கொடுத்துருக்கேன், லேட்டஸ்டான மாடல் டியூன்ல நான் பாட்டு கொடுத்துருக்கேன், இளைஞர்களுக்கு நான் தன்முனைப்பு கொடுத்துருக்கேன், முடியும்னு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கேன், நாட்டுப்பற்று கொடுத்துருக்கேன், கானா பாட்டு கொடுத்துருக்கேன். நீங்க இந்த பாடலை, இந்த சீடியை நீங்க இப்போ காடியில போட்டு கேட்டு போனீங்கன்னா 4 மணி நேரம் நீங்க ஓடுறது 3 மணி நேரத்துல போய் சேர்ந்துருவீங்க. அந்த அளவுக்கு இசை காம்பேக்டா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டு இசையமைப்பாளர் இசையமைச்சது. இசைவாணன்ற இசையமைப்பாளர் என்னுடன் அவர் உடன் பிறவா சகோதரராக இருந்து கொண்டு என் மேல் அவர் நிறைய அன்பு வைத்து என்னோட இந்த காலமெல்லாம் ஆல்பத்திற்கு இசை பணி புரிஞ்சிருக்கிறார். அவருக்கு இந்த வேலையிலேயே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில அவருடைய இசை 70% இசை முடிச்சதுக்கு அப்புறம் இங்க மறுபடியும் மலேசியால அந்த பாடலை திரும்ப 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 போட்டு இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க இன்னும் போட முடியுமோ, சாக்ஸோபோன்ல இருந்து, தபலால இருந்து, கீபோர்ட்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய சேர்த்திருக்கேன். அதனால நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன், நிறைய துன்பப்பட்டிருக்கேன். காசு பேங்க்லாம் வட்டி கட்ட முடியாம இப்படிலாம் கொலப்படி. ஆனா அந்த அந்த டார்கெட் செஞ்சாகணும், இந்த ஆல்பம் வெளியே ஆகணும். இந்த வேணுகோபாலை பத்தி ஒரு சொந்தமா ஒரு சொந்த முயற்சியில ஒரு ஆல்பம் வெளியாக்கணும் அப்படின்றத நாடு சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். என்னுடைய பாடல் நீ வெளிவந்திருக்கு. தரமான ஒரு பாடகரை விநாயக சாகரனை இப்ப வெண்ணிலா ஆட்சி இசைக்குழுல ரொம்ப நாளா பாடிட்டு இருக்காரு. அவருக்கு ஆல்பம் இல்ல,
ரொம்ப பெருமையா இருக்கு அவர் வச்சு இந்த ஆல்பம் செஞ்சது. ஏன்னா அன்னைக்கு நான் எஸ்பி பாலா கூட 2004 எப்படி அவர் கூட வேலை செய்யும்போது நான் பெருமைப்பட்டேனோ அதே பெருமை எனக்கு இன்னைக்கு இந்த மலேசியன் ஆர்டிஸ்ட் இந்த சோலோ பாடகர் விநாயக் சகரன் கூட வேலை செய்யும் போது எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க அத்தனை பாடல்கள் நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேளையிலே இசை அரங்கத்துக்கு மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு ஆல்பம் வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் மறுபடியும் பேசலான் இருக்கேன். அதுவரையில் உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது மலேசிய கவிஞன் கு வேணுகோபால். நன்றி, வணக்கம்.